இருக்கக்கூடிய முக்கியமான ஆளுமைகள் அத்தனை பேருக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் வந்த பொழுது நாங்கள் இருந்தோம், அரங்கம் இருந்தது. ஆனால் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா பல இடங்களில் இன்னைக்கு ஸ்க்ரீன் போட்டு டிவி வச்சு சில விஷயங்களை கண்ணீர் மல்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் நாட்டுக்கு தேவையான ஒரு புத்தக வெளியீடு இங்கே நடக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த இருக்கைகள் எல்லாம் காலியாக இருப்பதை கண்டபொழுது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் என்பதை கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சாலும் புரிய வச்சிட்டோம். இந்த புத்தக வெளியீட்டிற்கு என்னை கவிதா அவர்கள் அழைத்த பொழுது அது ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டாக தான் எனக்கு இருந்தது. ஏன்னா முதலாக திரு சாய்நாத் அவர்களுடைய எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ட்ரவுட் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை படித்து அது ஒரு பெரிய ஐ ஓப்பனராக பல விஷயங்களை, அரசாங்கத்தை பற்றிய பல விஷயங்களை, அங்கே நடக்கக்கூடிய அல்லது நடக்க முடியாத, இல்லை என்றால் நடக்க விடாமல் செய்யப்படக்கூடிய பல விஷயங்களை பற்றி அந்த புஸ்தகம் நம்மோடு விவாதித்தது, நமக்கு சொல்லி தந்தது. ஒரே ஒரு உதாரணம், இப்போ ஒரு சாலை போடுகிறார்கள் ஒரு மலைப்பகுதியிலே. ரொம்ப போராட்டத்திற்கு பிறகு அந்த சாலை போடப்படுகிறது அந்த புத்தகத்தில். ஆனால் வீட்டுக்கு போக முடியல அந்த சாலையை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஒருவருக்கு. ஏன்னா அது 2 டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை தீர்ப்பது என்பது ஒரு அரசாங்கத்தால் எப்பொழுதுமே முடியாத ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக அது இருக்கிறது. இதெல்லாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு சில நேரங்களில் என்னை கேட்பாங்க, இந்த மாதிரி பதில் சொல்கிறார்களே சில அதிகாரிகள், உனக்கு ஏன் கோபம் வரலன்னு. ஒருவேளை இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்ததால் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறதோ என்னவோ எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் எவ்வளவு சின்ன ஒரு விஷயத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிக்கல். ஆனால் கிட்டத்தட்ட மக்கள் அதுக்காக ஒரு 40-50 ஆண்டுகளாக போராடி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்களை சாதாரண சாமானிய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதை தாண்டி கடக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு வெறுமையோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பார். இப்போ புத்தகம் எழுதினா ஒருவேளை எவ்ரிபடி லவ்ஸ் அ குட் ஃப்ளட்டுன்னு எழுதுவாருன்னு நினைக்கிறேன். அந்த புத்தகம்தான் எனக்கும் அவருக்குமான, நான் நேரில் பார்த்தது, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்றாலும் நான் அவரை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது. இந்த புத்தகத்தோடைய ஆங்கில மூல புத்தகம் வந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்பொழுதே இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்து விட்டேன். ஏன்னா இது தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இங்கே மேடையில் உட்கார்ந்து தான் அந்த தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்தேன். ராஜசங்கீதன் அவர்கள் ரொம்ப சிறப்பாக இந்த மொழிபெயர்ப்பை அவர் செய்திருக்கிறார். ஒரிஜினலில் எப்படி ஒரு ஸ்டைல் ரொம்ப ஈஸியாக நம்மளால் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கோ, சாதாரண சாமானியர்கள் படிக்க